ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருமை சமையல். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ராட்டு கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஒரு அன்னாச்சி பூ எடுத்துக்கிறேன், 3 கிராம்பு எடுத்துக்கிறேன், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூனு போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த 3 தக்காளியை பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி தக்காளி எடுத்தாச்சு. ஒரு 250 கிராம் ராட் எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூனு. தக்காளி பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ராட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு எதுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கிரேவிக்கு சிக்கன் மசாலா சேர்த்தா அதுக்கு தான் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரேவி நல்லா கெட்டியாக. இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராட்டு கிரேவி இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.